இந்த பரலோக ராஜ்யத்தின் சத்தம் என்ற யூடியூப் சேனல் வழியாக மறுபடியும் உங்களை சந்திக்கிறதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்பட போகிற வசனமானது மத்தேயு 16ஆம் அதிகாரம் 26வது வசனம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். இந்த வசனமானது இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது எப்படி வாழணும், எதை நஷ்டப்படுத்தக்கூடாது என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இந்த இந்த வார்த்தையில் என்ன சொல்ல வராங்க இயேசு கிறிஸ்துன்னா, நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது இந்த பணம், பொருள், அந்தஸ்து அப்படின்னு சொல்லி இதுக்காகவே ஓடுகிற வாழ்க்கையை சில பேர் பண்ணுவாங்க. எப்போ பாரு வேலை வேலை வேலை, பணம் சம்பாதிக்கணும், அந்த பணத்தை கொண்டு ஒரு பதவியை சம்பாதிக்கணும், அந்த பதவியில் வச்சு வேறு எல்லாத்தையும் சம்பாதிக்கணும், புகழை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஓடுகிற ஓட்டத்துக்கு அதுக்கு முடிவில் தான் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போவோம், செத்து போவோம். இந்த செத்து போகும்போது நான் எங்கே போவேன் அப்படிங்கிற எந்த எண்ணமே இல்லாதபடிக்கு ஓடிக்கிட்டே இருக்கிற வாழ்க்கையை பார்க்கலாம். இது நல்லா பணம் சம்பாதிச்சு பதவியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, சில சாதாரண வாழ்க்கை நடத்துகிறவங்க கூட வேலை வேலை வேலைன்னு சொல்லி குடும்பத்தை கவனிக்காமல் அப்படியே போகிற ஒரு வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். சொத்துக்கள் வாங்கி குவிப்பாங்க, இந்த சொத்துக்களுக்காகவே இந்த வேலையை பார்ப்பாங்க. இப்படிப்பட்டவங்க இந்த உலகத்தில் வாழும்போது தான் செத்ததுக்கப்புறம் தன்னுடைய ஆத்மா எங்கே போகும் அப்படிங்கிறத நினைக்கணும். அந்த ஆத்மா படுத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நல்ல ஐஸ்வர்யவான், பணம், அந்தஸ்து, பொருள் எல்லாமே இருக்கிற ஒரு ஐஸ்வர்யவானும் பக்கத்தில் ஆண்டவருக்கு பயந்து ஜீவித்த ஒருத்தங்களும் செத்து போகிறாங்கன்னு சொல்லி வச்சுக்கலாம். இவங்க 2 பேருமே ஆண்டவர் சமூகத்துக்கு போகிறாங்க. கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, இந்த ஆண்டவருக்குள்ளே ஜீவிச்சு மரித்த அந்த ஆத்மாவை அப்படி சந்தோஷமாக வரவேற்று அவருடைய சமூகத்துக்கு கொண்டு போகிறாங்க. இந்த இந்த ஒரு ஐஸ்வர்யமாக இருந்து எல்லாத்தையும் ஆதாயப்படுத்தி கொண்டு பயங்கரமான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்தேன் அப்படின்னு பூரிச்சு போகுதில்ல ஒரு ஆத்மா, அதுவும் செத்து போய் ஆண்டவர் சமூகத்தில் நிற்கும்போது ஆண்டவர் கேட்குறாரு, உன்னோட ஆத்மாவை நீ பார்த்தியா? இந்த ஆத்மா நிறைய சேதப்படுத்தப்பட்டிருக்கு, இந்த ஆத்மாவில் ஓட்டை இருக்கு அங்கங்கேயா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த ஆத்மா தன்னையே பார்க்குது, அவ்வளோ ஓட்டையாக இருக்குது அந்த ஆத்மாவில். என்ன அதுக்கே புரியலை, என்ன இந்த ஓட்டையெல்லாம் இவ்வளோ ஓட்டை எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்கும்போது அதுக்கே ஒன்றும் புரியலை. ஏன்னா அந்த ஆத்மாவை பற்றி அது வரைக்கும் அந்த ஆத்மா நினச்சதே இல்லை. உலகத்தில் வாழ்ந்த நாளில் இந்த ஆத்மா இப்படி சேதப்பட்டிருக்கிறத அது ஒரு நாள் கூட அது நினச்சதில்லை. அப்போ தான் அந்த ஒவ்வொரு ஓட்டையிலையும் குடிப்பழக்கம், இல்லை வேசித்தனம், பண ஆசை, அதுக்கப்புறம் புகழ் ஆசை, பதவி ஆசை, மற்றவங்கள கொன்னது பதவிக்காக, இதெல்லாம் அந்த ஆத்மாவில் எழுதியிருக்கு. அந்த ஓட்டையில் எழுதி இருக்கிறத அது பார்க்கும்போது அதுக்கே ஒரு இது தோணுது. அப்போ அது சொல்லுது, எனக்கு இதெல்லாம் தெரியாது, இப்படியெல்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பூமியில் இருக்கும்போது நல்லபடியாக ஜீவிக்கணும்னு தெரியாதே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், அதுக்கு தான் ஊழியக்காரங்களை நான் வச்சுருக்கேன். இந்த உலகத்தில் வாழும்போது எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்குற வேதாகமத்தையும் சொல்லி கொடுக்குற மனுஷங்களையும் வச்சுருக்கேன். சொல்லி கொடுக்குற வந்தவனை கூட நீ தூக்கி ஜெயிலில் தானே வச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்குறாருன்னு வச்சுப்போம். அந்த ஆத்மா எங்கே போகும்? அப்படியே தூக்கி அந்த ஆத்மாவை கொண்டு போய் ஆண்டவர் நரகத்தில் போடுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த உலகத்தில் வாழுகிற இந்த நாட்களில் நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் இந்த வேதாகமத்தில் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாரு, வசனத்தில் சொல்லி கொடுத்துருக்குறாரு. எதை வேணும்னா ஆயத்தப்படுத்தினாலும் செத்து போனதுக்கப்புறம் ஆத்மா எங்கே போகணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் இதில் சொல்கிறாரு. ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு தண்டனை நமக்கு உண்டு. அப்போது இந்த ஆத்மா எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த உலகத்தில் வாழும்போதே நம்ம பார்த்துட்டு ஒவ்வொரு ஓட்டத்துலேயும் நம்ம வாழும்போது இந்த பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்து நம்ம வாழுகிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவனால் மட்டும்தான் ரட்சிப்பு.
அப்ப எப்படி வந்து இந்த பாவத்த மேற்கொண்டு வாழ முடியும்? பாவத்த மேற்கொண்டு எப்படி வாழணும் அப்படிங்கிறத நமக்கு வேதாகமத்தில கர்த்தர் சொல்லிக் குடுத்துருக்குறாங்க. அந்த வேத வார்த்தைகளின் அடிப்படையில 10 கட்டளை, நெறைய கட்டளைகள், கற்பனைகள் நமக்கு சொல்லிக் குடுத்துருக்குறாங்க. அந்த வார்த்தைகளின் அடிப்படையில என்னுடைய வாழ்க்கைய நான் அமைச்சுக்கொண்டா மட்டும் தான், நான் செத்து போனதுக்கப்புறம் என்னுடைய ஆத்துமா ஈடேறி பரலோகத்துக்கு போக முடியும். இல்லைன்னா அந்த ஆத்துமா கண்டிப்பா நரகத்தில தான் போய் விழும். ஏன்னா இந்த உலகத்தோட நம்முடைய வாழ்க்கை முடிந்து போக போகிறதில்ல. இது தாண்டியும் ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கு. ஆத்துமா நிறைய நாள் வாழும். சரீரத்துக்கு மட்டும் தான் நமக்கு இந்த உலகத்தில அழிவு. அப்போ எங்க இந்த ஆத்துமா போகுது? எந்த இடத்துல இந்த ஆத்துமா இருக்கு? யாருக்காக நான் ஓடுறேன்? அப்படிங்கிறது இந்த உலகத்துல ஓடும்போது, உலகத்துல வாழும்போது, ஒருத்தங்களும் நம்ம வந்து சிந்திச்சு, நம்ம அதுபடியா செயல்பட்டு வாழணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் இன்னைக்கு இந்த வார்த்தை வழியா நமக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. நம்ம ஒரு தடவை ஆண்டவர் சமூகத்துல கேட்போமா? இதுவரைக்கும் எப்படி இருந்தாலும், ஒருவேளை சத்தியத்தை தெரியாம, உணர்வில்லாம அப்படி நடந்திருக்கலாம். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் போவதாவது, கண்டிப்பா நின்னு, இனிமேல் என்னுடைய ஓட்டம் கர்த்தரை நோக்கி தான் இருக்கணும். அவர் சொன்ன வார்த்தையின்படி தான் இருக்கணும். அவர் சொன்ன வார்த்தை எனக்கு தெரியாதே. நான் வந்து அந்நிய மதத்தேன். எனக்கு வந்து கிறிஸ்துவ பற்றியோ, இயேசு கிறிஸ்துவ பற்றியோ, இல்ல அவர் சொன்ன வார்த்தைகளை பற்றியோ தெரியாது அப்படின்னா, கண்டிப்பா யாராவது ஒரு கிறிஸ்தவன், யாராவது உங்களுக்கு தெரியாம இருக்கவே இருக்காது. அவங்க கிட்ட போய் ஒரு வேதாகமத்தை வாங்கி படியுங்க. அதில என்ன எப்படி வாழணும் அப்படிங்கிறது எழுதி இருக்கும். அத வாங்கி படியுங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஆண்டவர் கண்டிப்பா எப்படி வாழணுங்கிறத அந்த வேத வார்த்தைகளின் அடிப்படையில கண்டிப்பா பேசுவார். நிறைய நல்ல ஊழியக்காரங்க இருக்காங்க. இந்த நெட்டிலேயே இந்த பிளாட்ஃபார்ம்லேயே நிறைய வார்த்தைகள், நிறைய பேருடைய பிரசங்கங்கள், நல்ல பிரசங்கங்கள் இருக்கு. நல்ல ஊழியங்கள் இருக்கு. கேட்கலாம். கேட்டு பயனடையலாம்.